மனிதனால் கிரகிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். இன்றைக்கு அந்த 1000 அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 64வது செய்தி, நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. அதிலே 10 செய்திகள், அதில் 6வது செய்தி, அதில் 4வது செய்தி, உன்னதங்களில் அவரோடு. தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்கிற ஒரு வெளிப்பாடு வந்தால் நீங்கள் தேவனைப் போல சிந்தித்து தேவனைப் போல செயல்படுவீர்கள். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் யாரு? பவுல் அப்போஸ்தலன். இயேசுவை போல சிந்திக்கிறான், இயேசுவை போல எல்லாவற்றையும் செய்கிறான், இயேசுவை போல சாதிக்கிறான். அந்த ஸ்டேட்டஸுக்கு தேவன் உங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது வரப்போகிற உன்னத வாழ்வு மாத்திரமல்ல, வரப்போகும் வாழ்வை இப்பொழுதே பூமியிலே அனுபவிப்பதாகும். அநேக ஊழியர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா, நாம் எல்லாரும் பரலோகத்திலே போய் தேவனை போல வாழ்வோம் என்று நம்புகிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அவர் இருக்கிற பிரகாரமாக நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன நடந்திருக்குது என்றால், உன்னதங்களில் அவரோடு நீங்கள் வீற்றிருக்கிறீர்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். The book of Ephesians chapter 2 verse 7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். நம்ம எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? ஆவி மண்டலத்தில் நாம் எங்கே உட்கார்ந்துருக்கிறோம்? அருமையான தேவர்களே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்றால் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறீர்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் எப்பொழுதும் அவருக்கு நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருப்பீர்கள். அருமையானவர்களே, ஆமென். உன்னதங்களிலே வீற்றிருக்க செய்ய போகிறார் என்று மதம் நம்புகிறது. வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் எழும்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க என்னது, அந்த ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்த இடம். ஏதேனில் நம்முடைய முதல் பெற்றோர் இழந்த ஆளுகையை மீட்டு கொடுத்தார் அல்லவா? அதை யாராலே செயல்படுத்த முடியும் தெரியுமா? நான் எங்கே உட்கார்ந்துருக்கிறேன், யாரோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறவர்கள். ஆமென். அவர்கள் போராட மாட்டார்கள், டென்ஷன் ஆக மாட்டாங்கங்க. எந்த சூழ்நிலையிலும் டென்ஷன் ஆக மாட்டாங்க. ஏன்? தலையெழுத்து தெரியும். என் தலையெழுத்து எல்லாமே வெற்றி தான். நான் முற்றிலும் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறேன், நான் தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஓ, வாட் எ லவ்விங் டாடி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? யுத்தம் முடிந்தது. The war is over. நீங்கள் ரெஸ்ட்டில் இருந்து என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் ரெஸ்ட் பண்ணி இன்ஹெரிட் பண்ணுவீர்கள். அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் இளைப்பாரி சுதந்திரிப்பீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே மகிமையை நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்காக தேவன் ஒரு விரலை கூட அசைக்க வேண்டியதில்லைங்க. He has finished everything. Amen. Hallelujah. எந்த வசனம் அப்படி சொல்லுது? நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். வாட் டஸ் இட் மீன்? அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? எப்போ அவர் எல்லாவற்றையும் முடிச்சிட்டாரு, அப்போ நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுவது? ஜஸ்ட் we have to believe so that you will inherit effortlessly. ஐயா, லகுவான ஒரு வாழ்க்கை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் எங்கே யாரோடு கூட உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே
நடைபெற வேண்டிய மாற்றமானது லகுவாக இருக்குங்க. லகுவான மாற்றம். இட் வில் பி எஃபர்ட்லெஸ். ஏன் தெரியுமா? எல்லா எஃபர்ட்டையும் அவர் போட்டுட்டாருங்க. போட்டுட்டு எல்லாவற்றையும் முடித்தவராக உன்னதங்களிலே வீற்று இருக்கிறார். அவரோடு கூட நீங்களும் நானும் வீற்று இருக்கிறோம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. உட்கார்ந்தார். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அவரோடு கூட நாமும் உட்கார்ந்து இருக்கிறோம். எனவே நாம் வெற்றிக்காக போராட வேண்டிய அவசியமில்லை. வெற்றி மேடையிலிருந்து இளைப்பாரி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ வாட் எ லவ்விங் டாடி. பாருங்கள், காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகள் தான் நித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் எல்லாமே அநித்தியமானவைகள், டெம்பரரி. பிதாவினுடைய வலது பார்சத்திலே நாம் வீற்றிருப்பது நித்தியமான. இட் இஸ் இட்டர்னல் டெய்லி beloved. What does it mean? It has awesome power. Hallelujah. Oh, thank you Lord for your goodness. Amen. நம்ம எங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் என்று எபிரேய நிருப ஆக்கியோன் சொன்னது போல அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனங்கள். The book of Ephesians chapter 1 verses from 21. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஆமென். அப்படின்னா என்ன பொருள்? இனிமே அவர் செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமே இல்லைங்க. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த ஆளுகை, அந்த ஆசீர்வாதங்களை, அவருடைய சாயல், அவருடைய ரூபம் எல்லாவற்றையும் அவர் மீட்டெடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுட்டாரு. அந்த உன்னதங்களிலே நாம் வீற்றிருக்கிறோமே, அந்த இடத்துல இருக்கிற என்னதெல்லாம் தெரியுமா? அந்த சூப்பர் நேச்சுரல் பவர், சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் நேச்சுரல் டொமினியன். ஆமென். சிம்பிளாக நான் புரிகிற மாதிரி சொல்லுகிறேன் பாருங்க அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்து அந்த 3.5 ஆண்டு காலங்கள் இந்த பூமியில் என்ன செய்து பிரச்சனைகளுக்கு தீர்வாக வலம் வந்து கொண்டு இருந்தாரோ அதே வல்லமையோடும் அதே அதிகாரத்தோடும் அதே ஆற்றலோடும் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் எல்லா போகிற இடத்திலெல்லாம் அவர் தீர்வு கொடுத்தார். அதே போல தான் நீங்களும் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறீர்கள். பூமியிலே ஆளுகை செய்வீர்கள், பூமியிலே பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள். இருக்கிறது எங்கே? அவரோடு கூட உன்னதங்களில் வீட்டு இருக்கிறோம் அருமையானவர்களே. எதற்கெல்லாம் நீங்கள் தீர்வு கொடுப்பீங்க தெரியுமா? எதிர் மேலெல்லாம் ஆளுகை செய்வீர்கள் தெரியுமா? பாவத்தில் மீது நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். நீங்கள் விழுந்தாலும் 7 நேரம் விழுந்தாலும் எழுந்திருப்பீர்களே தவிர பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அங்கே ரோமர் 6:14 பவுல் பஞ்சு பண்ணுறார் பாருங்க. நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டி இருக்கிறதுனாலே பாவம் உங்களை ஜெயிக்காது, நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள் அருமையானவர்களே. ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பயத்தின் மேலே நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், வியாதி மேலே நீங்கள் ஆளுகை செய்வீங்க, விரக்தி மேலே ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. இவைகள் எதுவுமே உங்களை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை இவைகள் எதுவுமே அணுகவில்லைங்க. சோர்வு அவரை மேற்கொள்ளவில்லை, பயம் அவரை மேற்கொள்ளவில்லை, ஆமென், பாவம் அவரை மேற்கொள்ளவில்லை. எல்லாவற்றையும் அவர்தான் மேற்கொண்டார். அதை போல நாமும் மேற்கொள்ளுகிறவர்களாக ஜெயிக்கிறவர்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அருமையானவர்களே. அப்போது இதற்கு இதை எல்லாவற்றையும் நாம் செயல்படுத்த நமக்கு ஒரு பார்வை வேண்டி இருக்கு. அதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். என்ன பார்வை தெரியுமா? நீங்கள் உன்னதங்களில் வீட்டு இருக்கிறீர்களே, அங்கே இருந்து இந்த பூமியில் உள்ள பிரச்சனையை பார்ப்பீர்கள் என்றால் அவைகள் சிறிதாக உங்களுக்கு தோன்றும். இங்கே இருந்து பிரச்சனைகளை பார்த்தால் அது மிக பெரிதாக தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை அவருக்கு பிரச்சனையாக தெரியவில்லை. ஏன் தெரியுமா? அவர் தன்னுடைய பொசிஷனை அறிந்திருந்தார். எனக்கும் எதுவுமே பிரச்சனையாக தெரியல. ஒவ்வொரு பிரச்சனையும் புதுசு புதுசாக வருது. 18 ஆண்டுகள் என்னுடைய கணவன் என்னோடு வாழவில்லை, இன்னொரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்.
மனித அறிவின்படி இது மிகப்பெரிய பிரச்சனை. என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி ரொம்ப சிம்பிள். ஏனென்றால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு என்னுடைய நாவலில் இருக்குது. ஏனென்றால் நான் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து ஆளுகை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக அவரோடு கூட அமர்ந்திருக்கிறேன். எனவே இந்த பிரச்சனை சிறிய பிரச்சனை. அல்லேலூயா. எதை நாம் தியானிக்கிறோம்? உன்னதங்களிலே அவரோடு நாம் வீற்றிருக்கிறோம் பாருங்க. அதற்காக நீங்கள் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? தட் இஸ் த கொஸ்டின். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டியர்லி பிலவட். இன்னைக்கு தலைப்பு என்ன? நாடி நரம்பெல்லாம் நன்றி உணர்வு. எதற்காக நாம் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும்? என்னை இயேசு கிறிஸ்துவை போல ஆளுகை செய்யும்படியாக உன்னதங்களிலே அவரோடு என்னை உட்கார வைத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி என்று சொல்லி. அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இவர்கள் பூமியிலே வாழவில்லை, இவர்கள் உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார்கள். பூமியை ஆளுகை செய்யத்தக்கதாக, பூமியில் உள்ள காணப்படுகிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கத்தக்கதாக இவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கிறார்களே, அதற்காக நன்றி சொல்லத்தக்கதாக ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இவர்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.